பேசுற? அவளுக்கு ஏதாவது ஆகணும்னு நான் எப்படி நினைப்பேன்? சாம இரு சாவி. குழந்தை இருக்கிற வீடு, பெரியவங்க இருக்காங்க, அவ பிரெக்னெண்டா இருக்கா. கொஞ்சமாவது கவனமா இருக்க மாட்டியா? கண்ட இடத்துலயும் ஜூஸை கொட்டி போச்சு. இப்போ பாருப்ப, ஒரு நிமிஷம் தான் இல்லைன்னா அவன் நிலைமை என்ன ஆயிருக்கும். கொஞ்சமாவது புத்தியோட நடந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். வாலு, என்னடி ஒரு மாதிரி இருக்க? நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? நான் என்னடி பண்ணேன்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னு கேக்குறீங்க? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இப்ப எதுக்கு ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க? ஓவர் ஆக்ட் பண்றேனா? அண்ணி அந்த திட்டுறீங்க, அவங்க மனசு கஷ்டப்படாதா? ஏய், ஜூஸை கொட்டி போட்டிருக்காடி. நீ பிரெக்னெண்டா இருக்க. ஏதாவது கால் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடாதா? அந்த பதட்டத்துல பேசுனேன். அதான் ஒன்னும் ஆகலைல, புடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் அப்படி கத்துனீங்க? அண்ணி எவ்வளவு அழுதாங்க பாத்தீங்கல்ல. ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? அதான் ஒன்னும் ஆகலையேங்க. அப்ப ஆனா பரவாயில்லையா? இந்த குழந்தை நம்மளுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்னு உனக்கே தெரியும் நயன்தாரா. தெரிஞ்சிருந்தும் இப்படி பேசுற? குழந்தைங்கிறது எல்லாருக்குமே ஸ்பெஷல் தாங்க. இந்த குழந்தைய உங்களை விட அவங்க எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்கன்னு எனக்கு தான் தெரியும். சும்மா ஏதோ வேணும்னு பண்ணது மாதிரி அவ்வளோ திட்டிட்டு வரீங்க. உங்களுக்கு மட்டும்தான் குழந்தை மேலே அக்கறை இருக்கா? அவங்களுக்கு தம்பி குழந்தைன்னு அக்கறை இல்லையா? அக்கறை இருக்கு இல்லன்னு அதை பத்தி எல்லாம் பேசல. கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. அக்கறை இருந்தா அப்படிதான் ஜூஸை கொட்டி போடுவாளா? வேதா குட்டி வாடா. அம்மாவை திட்டுன? வேதா குட்டிக்கு என்ன வேணும்? சாக்லேட் வேணுமா? எனக்கு எதுவும் வேணாம். நீ ஏன் அம்மாவை திட்டுன சொல்லு. அம்மா அத்தை இருக்கிற இடத்துல ஜூஸ் கொட்டி இருந்தால, அதுக்காக திட்டினேன்டா. நீ அதெல்லாம் ஒன்னும் யோசிக்காத, நான் அம்மா கிட்ட பேசிடுவேன். அத்தைக்கு ஜூஸ் கொண்டுட்டு வரும்போது நான் தான் கீழே கொட்டினேன். நீ ஏன் அம்மாவை திட்டுன மாமா? என்ன வேதா சொல்ற? நீ கொட்டினியா? ஆமா, அம்மா போய் அத்தை கிட்ட கொடுத்துட்டு வா சொன்னாங்க. நான் கொடுக்க வரும்போது அந்த மேட்டு தட்டி லைல கொட்டிருச்சு. நான் தான் கொட்டினேன். அம்மா வந்து துடைக்கிறதுக்குள்ள அத்தை ஸ்லிப் ஆயிட்டாங்க. நீ எதுக்கு அம்மாவை அப்படி திட்டுற? அம்மா பாவம் தானே. நல்லா சொல்லு வேதா, நீ சொன்னாவது ஒரு சிலருக்கு உரைக்குதான்னு பாப்போம். வேதாம்மா, அம்மாவும் நானும் எப்போதும் அப்படிதான்டா, திட்டிப்போம் அடிச்சுப்போம். அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்க கூடாது, ஓகேவா? நான் அம்மா கிட்ட வந்து பேசிடுவேன். அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க மாமா. நான் திட்டுறதுக்கெல்லாம் உங்க அம்மா அழுகிறாளா? சரி, நான் வந்து பேசுறேன். நீங்க போங்க, ஃப்ரிட்ஜில் சாக்லேட் இருக்கு, ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்துக்கோ, சரியா? எனக்கு வேண்டாம். ஹேய் வேதா, என்ன ஆச்சு? மாமா சாக்லேட் கொடுத்தா சாப்பிட மாட்டியா? நீ அம்மாவை திட்டுனல்ல, நீ கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன். போ. ஹேய் வேதா, நான் உன் கூட பேச மாட்டேன் மாமா. என்ன இப்படி பண்ணிட்டு போறான்? வேதா, அவன் அம்மாவை நீங்க திட்டினது அவளுக்கு ஹர்ட் ஆயிருக்கு. அதனால தான் அவள் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு போறா. உங்களுக்கு தான் எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, மற்றவங்களும் அப்படியே இருப்பாங்களா? எல்லாத்துலேயும் விளையாட்டு தானா? எல்லா நேரமும் விளையாண்டுட்டே இருந்தா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கங்க. ஏன் இப்படி புரிஞ்சுக்கிறாம நடந்துக்கிறீங்க? ஏய், இவ்வளோக்கெல்லாம் ஒன்றும் சீனே இல்லை. இப்பவே நான் சாவிக்கிட்ட போய் பேசுறேன் பாரு, அவளும் கூலா எடுத்துப்பா. இதுக்கு போட்டு எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க, ஃப்ரீயா விடுங்க. அண்ணியை கூல் பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான், ஆனால் அவங்க ஹர்ட் ஆயிருந்தா எனக்கு தாங்க கஷ்டம். என்னால் ஒருத்தர் ஹர்ட் ஆகுறத சத்தியமாக என்னால் ஏற்றுக்க முடியாது. அதுவும் அண்ணி ஹர்ட் ஆகுறத கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இப்போ பாரு, நானும் சாவையும் எப்படி அடிச்சுக்கிட்டு விளையாடுறோம் பாரு. என்ன நீ எங்களை புதுசாக பார்க்கறது மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? நாங்கள் எப்போதும் அப்படி தானே, அடிச்சுப்போம் சேர்ந்துப்போம். இது எங்கள் அக்கா தம்பிக்குள்ள சகஜம்தான். நீ எல்லாம் பெருசாக ரியாக்ட் ஆகாத. சரிங்க, அண்ணி கூட போய் முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்பவே நான் சாவிக்கிட்ட போய் பேசுறேன் பாரு. நானும் எங்க அக்காவும் இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்குள்ள நம்ம இனிமே இடையில வரவே கூடாதுன்னு நீ ஃபீல் பண்ண போற. சாவி, சாவி. அவன் குழந்தை எனக்கு குழந்தை மாதிரி இல்லையா? அவனுக்கு ஏதாவது ஆகணும்னு நான் வேணும்னே பண்ணுவேனா? அவன் எங்க இப்படி எல்லாம் பேசுறா? என் மனசு கஷ்டப்படணும் அவன் யோசிக்கவே மாட்டேங்கிறா. இப்பெல்லாம் படப்படன்னு ஏதாவது பேச விட்டுறா. மனசு கஷ்டமா இருக்குங்க. அவி, நான் வந்ததுல இருந்து இந்த வீட்டாளுங்க எல்லாரும் சேஞ்ச் ஆயிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ தான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு எதையாவது ஒன்னும் சொல்லி என்ன சமாளிச்சுட்டே இருக்க. இப்ப பாத்தியா இதுல வந்து விட்டுருக்குன்னு. நீங்க உடனே இதான் சாக்குன்னு திட்டாதீங்க. அவன் குழந்தை மேல உள்ள கேரிங்ல கூட பேசியிருக்கலாம்ல. அதானே, நான் சொல்றதெல்லாம் உனக்கு மண்டையில எங்க ஏறப்போகுது? இது மட்டும் இல்ல, இன்னும் நீ எவ்வளவு பட்டாலும் நீ திருந்தவே போறதில்ல. அதான் உண்மை. அவ வந்ததுல இருந்து இந்த குடும்பம் டோட்டலா மாறிடுச்சு. உனக்கு அது புரியவே இல்லையா? அவன் நல்ல பொண்ணுதாங்க. அவன் மேல என்ன தப்பு இருக்கு? இந்த வளர்ந்தவன் தான் அப்படிலாம் பண்றான்.
சும்மா சப்பக்கட்டு கட்டாத சாவி. உன் உள் மனசுக்கே தெரியும் நயன்தாரா வந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா அப்பா எல்லாரும் மாறிட்டாங்கன்னு. உன் தம்பி நம்ம வேதா முன்னாடி எவ்வளவு பாசமா இருப்பான். ஆனா இப்ப அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. 24 மணி நேரமும் அவளும் மாமா மாமான்னு கூடவே சுத்திட்டு இருப்பா. ஆனா இப்ப அவளை கண்டுக்கிறதே கிடையாது. எல்லாம் எதனால? அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வந்ததுனால. அவ்வளவுதான் சாவி எல்லாரும். நீ ஏன் புரிஞ்சுக்காம அம்மா அப்பா குடும்பம்னு இங்கே கிடக்கணும்னு நினைக்கிற? அவனும் எப்போதுமே வந்து இங்கேயே தின்னுட்டு ஒன்று இருக்கலையேங்க. பாப்பா ஆசைப்படும் போது தான் கூட்டிட்டு வர. அவளுக்கும் அங்கே தனியாக இருக்க கஷ்டமா இருக்கும்ல. தனிமையை பழகிக்க தான் வேணும் சாவி. நீ அவளுக்கு கஷ்டமா இருக்கும்னு எங்க ஃபேமிலி கூட அட்டாச்சா இருக்கும்னு கூட்டிட்டு வர. ஆனா அதுவே பின்னாடி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்க குழந்தை வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல வேதாவை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் அவ மனசு கஷ்டப்படாதா? இப்ப தனிமையில ஃபீல் பண்றதை விட பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அதை நீ எப்படி சமாளிப்ப? என்னங்க என்னென்னவோ சொல்றீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. என் குழந்தையும் எல்லாரும் நல்லா செல்லமா பார்த்துப்பாங்க. அப்படின்னு நீ வேணும்னு நினைச்சிட்டு இருக்கலாம். வயிற்றுல இருக்கிற குழந்தைக்காகவே அவன் இவ்வளவு தூரம் பேசும்போது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவனோட கேரக்டர் டோட்டலா மாறிடும்னு உனக்கு தெரியாதா? என்ன சாவி இன்னும் மக்காவே இருக்க? அப்ப என் தம்பி மாறிட்டான்னு சொல்றீங்களா? அவ மாத்திட்டான்னு சொல்றேன். என்னங்க சொல்றீங்க? அவ வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அவ வந்ததுக்கு அப்புறம் தானே உன்னை யாருமே கண்டுக்காம இருக்காங்க. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல நீ ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்க. அது புரியுதா உனக்கு? அவங்க மருமகளுக்கு சேவகம் செய்யறதுக்கு அந்த வீட்டுல நீ பிறந்திருக்க. பிறந்த பொண்ணை ட்ரீட் பண்றது மாதிரி அந்த வீட்டுல ட்ரீட் பண்றாங்க. ஒவ்வொரு வீட்டுல போய் பாரு, மகளை தான் மகாராணி மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. மருமகளை வேலைக்காரி மாதிரி கூட மதிக்கிறது இல்ல. ஆனா இந்த வீட்டுல அப்படியே ஆப்போசிட்டால இருக்கு. மருமகளை தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுறாங்க. ஏதோ அவ தான் ஊர் உலகத்திலேயே புதுசா மாசமா இருக்கிறது மாதிரியும் நமக்கெல்லாம் குழந்தை இல்லாதது மாதிரியும் பிஹேவ் பண்றாங்க. மாசமா இருந்தா பாத்துக்க வேண்டியதான். அதுக்காக இப்படியா? ரொம்ப ஓவரா இருக்கு சாவி. அதுக்காக ஒன்னெல்லாம் இந்த நிலைமையில பார்க்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஒழுங்கா மரியாதையா வீட்டுக்கு கிளம்பு. இனிமே இந்த வீட்டு பக்கம் வராம இருக்கிறது நல்லது. சாவி சாவி, ஏய் நீ இங்கதான் இருக்கியாடி? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? வந்துட்டான். என்ன மாம்ஸ், வேதா என்னென்னவோ பேசிட்டு வரா, சாவி அழுதுட்டு இருக்கா அப்படி இப்படின்னு. இங்க வந்து பார்த்தா கம்முன்னு உட்காந்துருக்கான். அதான பார்த்தேன். ஏன் சாவியாவது அழுகிறதாவது? எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் சாவி. வெளியில போறீங்கன்னா பைக்கு கார் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பைக்கு ஹேங்கர்ல தான் இருக்கு. இல்ல பரவாயில்ல மாப்பிள்ள, வேண்டாம். என்னடி உன் புருஷன் கோமா வேணான்ட்டு போறாரு? என்னவா இனிமே நம்ம கிட்ட பைக்கு கார் எதுவுமே வாங்க மாட்டாராமா? இல்லடா, அவர் ஃப்ரெண்டு கூட போறேன்னாரு, அதனால கிளம்பியிருப்பாரு. அதானே பார்த்தேன். ஆமா, நான் ஏதோ சொன்னதுக்கு நீ கோச்சிட்டு உட்காந்துருக்கியா? வேதா நீ அழுதுட்டு இருக்கேன்னு சொன்னா எங்க அக்கா கண்ணிலையாவது கண்ணீர் வர்றதாவது. சரி வா வா, வெளில போயிட்டு வரலாமா? இல்லடா, வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கு கிளம்புறியா? அம்மா லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கடி, இருந்து சாப்பிட்டுட்டு போ. இப்ப என்ன அவசரம்? இல்ல, அவர் வெளியில சாப்பிட்டுக்கலான்னு சொன்னாரு. அப்புறம் நாங்க சாப்பாடு போடல அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லக்கூடாதுப்பா. ஏதாவது வம்பு கட்டினா எனக்கு தெரியாது. இல்லடா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரி ஓகே. வேதாக்கு ஃப்ரிட்ஜில் சாக்லேட் வாங்கி வச்சேன், அதை எடுத்துக்கொண்டேன். எங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. நீ கொடுக்குற சாக்லேட் எல்லாம் எனக்கு வேணான்ட்டு போறா. பாப்பாக்கு சாக்லேட் எடுத்து கொடுத்துரு, மறந்துடாத. ம் சரி. கவி, ஆ ஒன்றும் கோவம் இல்லையே? சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. என் தம்பி மேலே எனக்கு என்ன கோவம்? ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, அதைத்தான் நானும் அவகிட்ட சொல்லிட்டு வந்தேன். எங்க கேட்குறான்? ஆளாளுக்கு நீ கோவமா இருக்கன்னு ஓவரா பில்டப் பண்றாங்க. எனக்கு தெரியாதா என் சாவியை பத்தி? சரி போ, போயிட்டு உன் புருஷன் கூட சந்தோஷமா லஞ்ச் சாப்பிடுங்க. பாய். ம் சரி. சுடுதண்ணிக்கு விறகு வெட்டுறதுக்கே நமக்கு இந்த பாடா இருக்கே. அந்த காலத்துல எல்லாமே இதுல தான் பண்ணாங்களாம். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. அடி, இந்த 10-15 வருஷமாத்தே எல்லா மக்கள் வீட்லயும் கேஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுல மட்டும்தான் கேஸ் அடுப்பு இருக்கும். மத்த எல்லாரும் விறகடுப்புத்தேன். அப்படித்தான் சமைச்சுத்தேன், கஷ்டப்பட்டுத்தான் வந்தாக. அப்படித்தான் நம்மளையெல்லாம் வளர்த்து ஆளாக்கியிருப்பாங்க. என்ன செய்யறது, இப்பதான் மாடர்ன் உலகமா போச்சே. ஆனா விறகு அடுப்புல சமைச்சு சாப்பிட்றதும் ஒரு ருசி தானக்கா. அது இந்த கேஸ் அடுப்புல கிடைக்காது பத்தியா. எனக்கெல்லாம் அப்படி ஒன்றும் பெருசாக வித்தியாசமான டேஸ்ட்லாம் தெரியல. எல்லா டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. உனக்கு ருசி தெரியலைன்னு சொல்லு, எல்லாம் ஒன்றும் இல்லான்னு சொல்லாத. அதானே, இவளுக்கு ருசி தெரியல, அதுக்கு அடுத்தவங்க பணப்பட முடியுமா? ஏண்டி ஒரே இடத்துல வெட்டிட்டு இருக்க, அங்கிட்டு தள்ளி வெட்டு. என் மாமியாட்ட அப்பவே சொன்னேன், கல்யாணம் பண்ணி வரையிலேயே எனக்கு விறகு வெட்டுறது வாய்க்கா வெட்டுறதெல்லாம் வராது, பேசாம திண்டமா தூங்கணுமான்னு இருக்கிற வேலையா பார்த்து எனக்கு கொடுங்கன்னு. கேட்டுச்சா? இங்கே பாரு எப்படி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு. எருமை, திங்கிறதும் தூங்குறதும் உனக்கு வேலையில சேர்ந்திருக்கா. பாவம், இது தெரியாத மாமியாரா போயிட்டாங்களே.
என் மாமியா கருப்பாயை கொண்டு வந்து இப்படி கருவை காட்டுக்குள்ள விட்டு ஒரு நாள் முழுக்க விறகு வெட்ட சொல்லணும். அப்பதான் அந்த கிழவிக்கெல்லாம் உடம்புல இருக்கிற கொழுப்பு அடங்கும். ஏண்டி அனுசா மாமியா மேல இம்பட்டுக்கோவா? முடியலக்கா, நான் என் புள்ள புருஷனும் பொம்போல இருந்தோம். வந்து உட்காந்துக்கிட்டு எதையாவது ஒரு சிலு விழுத்து விட்டுக்கிட்டே இருக்குங்கிறேன். ஏன் மாமியால பார்க்கலையும் எனக்கு எரிச்சலாத்தே இருக்கு. என்ன செய்யறது? ஆனா அதை விரட்டி விட்டோம்னா எனக்கு அடுத்த வேளை கஞ்சி கிடைக்காதே, அதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் உனக்கு ரொம்ப கொழுப்பு தாண்டி. உன் மாமியாருக்கு என்ன குறைச்சல்? அவங்க தங்கமான மனுஷி. ஆமா ஆமா, ரொம்பத்தான் தங்கம். கொஞ்சம் வந்து உரசிக்கிட்டு போ. அதான் தங்க வேலை லட்சத்துல விற்கிதாம்ல. என்ன அந்த மனுஷன் வாண்ட ஆளை காணா? மாமா மாமா இன்னைக்கு என்ன மாமா வேலை செஞ்சுட்டு இருக்கையில வந்து கூப்பிடுறிய? என்னாச்சு? இன்னும் இல்லடி, வீட்டுக்கு போனே உன்னை பார்க்கலான்னு ஆளை காணா. அதான் மொட்டைக்காரத்தா நீ விறகு விட்டு போயிருக்கோம்னு சொன்னாங்க, அதனால தேடி வந்தேன். அட பசி எடுத்துச்சுன்னா சாப்பாடெல்லாம் பொங்கி தானே வச்சுட்டு வந்தேன், போய் சாப்பிட்டுருக்கலாம்ல. சோறு கொடுத்தா கூப்பிட்டீங்களா? சோறு போடணும்லாம் கூப்பிடல, சும்மா பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். பார்த்துக்கிட்டே தானே மாமா இருக்கான், என்னமோ புதுசா பாக்குறது எனக்கு வந்திருக்கிய? ஏண்டி பொண்டாட்டியை பார்க்கணும்னு தோணுச்சு, எங்க இருந்தாலும் வரணுமேனு வந்து பாக்குறேன். இது ஒரு குத்தமா? இது ஒரு குத்தம்னு பெருசா பேசுற? இல்ல மாமா, தனியா கூட்டிட்டு வந்து பேசுறீங்களே, அவளுக்கு எதுவும் நினைக்க மாட்டாளுங்களா, அதுக்காண்டி சொன்னேன். ஏன் பொண்டாட்டியை பார்க்கணும்னு தோணுச்சு, நான் வந்து பாக்குறேன். இதுல அந்த பிள்ளைய நினைக்கிறதுக்கு என்னடி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு நினைக்காதுங்க. தூக்குச்சட்டியில உள்ள புளிக்குழம்பும் மாங்காய் பச்சடியும் என்னை கொண்டான்னு இழுக்குது. பேசாம போய் எல்லாரும் சாப்பிடுவோமா? நெடுவாளி வேற சாப்பிட கூப்பிடுறாளே. ஏக்கா வனசாக்கா, உன் வீட்டுல என்ன குழம்பு? மாமா சாப்பிட போறாளுக போல. மாமா மாமனை காணா? மாமா மாமா மாமா, இப்பதானே அவர் தானே நின்றாரு. அத்தாடி, கருவு காட்டுக்குள்ள உச்சி நேரத்துல ஒத்தையில வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பேய் பிசாசு மாமன் ஊரத்துல வந்து நம்மள தனியா கூட்டிட்டு வந்துருச்சா, நான் என்ன செய்வேன்? மாமா மாமா, எங்கடி அக்கா? இங்கதானே நின்னாங்க. டயட்ல இருக்கோம்னு நம்மளை விட அதுதான் அதிகமா சாப்பிடுது. சோறு திங்க போயிருச்சோ? எக்கா அன்னைக்கிலிக்கா, உனக்கு அதுக்குள்ள பசி பொறுக்கலையாக்க? மாமா மாமா, எங்க இருக்கிய மாமா? மாமா என்னடி கருவ காட்டுக்குள்ள வந்து மாமனை தேடிக்கிட்டு இருக்கு? அக்கா எங்கடி போச்சு? குரல் மட்டும் கேக்குது, ஆளை காணோம். ஒன்று காதல் பண்ணியது, உந்த கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் இந்த நெஞ்சில் நிற்கிறது. அன்னைக்கிளி, ஏன் என்ன மாமா செய்றிய? காதலர் தின நல்வாழ்த்துக்கள். காதலர் தின வாழ்த்துக்களா? என்ன மாமா கூத்துதெல்லாம்? மரத்துல ஏறி உட்கார்ந்துகிட்டு பூவை உளுப்பி விட்டு. இன்னைக்கு லவ்வர்ஸ் டேல அன்னைக்கிளி, அதான் உனக்கு வாழ்த்து சொல்லலாமேன்னு வந்தேன். நான் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன் தெரியுமா? கீழே இறங்குங்க முதல்ல. என்னது இது இந்த வயசுல? காதலிக்க வயசு முக்கியம் இல்லடி, மனசு இருந்தா போதும். ஐ லவ் யூ அன்னைக்கிளி. இது என்னடி இது கூத்தா இருக்கு? அதானே, கருவக்காட்டுக்குள்ள வந்து இந்த மனுஷன் காதல் பண்றாரு. மாமா அழகா ப்ரப்போஸ் பண்றாருல்ல, சோ கியூட். இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதே, வாங்கடி போவோம். ஐயோ, காதலர்களை பிரிக்க வேணாம்க்கா, அவங்க என்ஜாய் பண்ணட்டும். கருவக்காட்டை கூட விட்டு வைக்காம காதல் பண்ண சொல்லுச்சோ? வா வனசாக்கா போவோம். அடனே வாடி போவோம். ஐயோ பாவம்க்கா, அந்த மனுஷன் கியூட்டா வந்து ப்ரப்போஸ் பண்றாரு, தள்ளி நின்று ரசிக்காம. அப்படியெல்லாம் விட முடியாது மாடனே, வா போவோம். கருவக்காட்டுக்குள்ள என்ன காதல் வேண்டி கிடக்கு? கிளம்பு கிளம்பு. என்ன மாமா இது, என்னமோ சின்ன பிள்ளை கணக்கா பண்ணிட்டு தெரியறிய? ஆண்டி, சின்ன பிள்ளையதான் காதலர் தினம் கொண்டாடணும், நம்மலாம் கொண்டாடக்கூடாதுன்னு இன்னைக்கு எழுதியா இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் எழுதலதான், இருந்தாலும் கல்யாணம் பண்ண போற வயசுல பிள்ளைய வச்சுக்கிட்டு காதலர் தினமா கொண்டாடுவாங்க, இதெல்லாம் நல்லாவா தெரியுது? கல்யாண வயசுல புள்ள என்னடி, நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நமக்கே வயசானாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உன்னை காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் இந்த மாமே. இதுல என்ன டவுட் உனக்கு? அட 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 அட, கவிதடா கவிதடா, இத ஆட்டோக்கு பின்னாடியே எழுதலாம் போல் இருக்கே. ஆமா, ரொமான்ஸ்ல சும்மா பிச்சு உதறாரே. எங்க மச்சான் அந்த காலத்திலேயே மன்னன், இப்ப விடுவாரா? எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சு வச்சிருக்காருல்ல. இதுல இன்டர்நெட், இமெயிலுன்னு போன்ல எல்லாம் வந்துருச்சு. அதை பொழுதோட சொய் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்காரு. அதான் பொண்டாட்டிய சர்ப்ரைஸ் பண்ண இப்படி வயக்காட்டுக்கு வந்துட்டாரு. சரி சரி, நீங்க வீட்டுக்கு போங்க, மத்தத வீட்டுல வந்து பேசிக்கிறோம். புள்ளி அங்க வேற வெட்டிக்கிட்டு இருக்காளே, நான் காட்டுக்கு போறேன். ஒரு நிமிஷம். ஆமா, ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. என்ன மாமா இது, அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கீல? என்ன வாங்கிக்கடி, பயலுகள்லாம் இந்த மாதிரி தான் முட்டி ஓட்டு கொடுக்குறாங்க, வாங்கிக்க. முட்டி செத்து போய் கிடக்கையில முட்டி ஓட்டு ரோசாப்பு கொடுக்கணுமா? இந்த வயசுல இது தேவைதானா? அடி முழங்கால் வலிக்குது, படக்குன்னு புடி.
அப்புறம் எதுக்கு இந்த வேலை? அடி புடிடி. கொடுங்க. நான் லவ் யூ பொண்டாட்டின்னு சொன்னேன்ல, நீனு லவ் யூ புருஷான்னு சொல்லு. ஐயோ போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. அடி புருஷன்ட்டு சொல்றதுக்கு என்னடி வைக்கம்? லவ் யூ புருஷான்னு சொல்லலைனாலும் லவ் யூ மாமான்னு சொல்லு. நான் மாட்டேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நான் சொல்ல மாட்டேன். அடி முழங்கால் வலிக்குது, லவ் யூ மாமான்னு சொல்லு. I love you, மாமா. நெடுவலி மாடனு வனசா. என்ன என்ன நடக்குதுங்க? இல்லடி மாமா தான். என்ன மாமா, என்ன கூத்துதெல்லாம்? இல்லப்பா, சும்மா போன்ல. போன்ல பயலுகள் எல்லாம் பண்றத பார்த்துட்டு உங்க கொண்டாட்டிக்கு நீங்க பண்ண கிளம்பி வந்துட்டியே. மரத்துல இருந்து பூ கொட்டுறது என்ன, மரத்துக்கு கபடி விளையாடுறது என்ன, ஓடுறது என்ன, ஆடுறது என்ன, முட்டி ஓடுறது என்ன, என்ன இல்ல என்னன்னு கேக்குறான். வந்து சும்மா இல்லப்பா, அது வந்து. இங்க பாருங்க மாமா, உங்களை அளவுக்கு கிண்டல் பண்றாளுங்க. சரி இந்த புடி என்னைக்கிளி, மத்தத வீட்டுல வந்து பாத்துக்கிறோம். பாய். ஓடாதே, நில்லுங்க வச்சேன். ஓடிட்டாரா? அவர் ஓடட்டும். இங்க பாரு, ஓய் குண்டோஸ், என்ன என்ன நடக்குதுங்க? கருவக்காட்டுக்குள்ள காதலா? இல்லடி நான் இல்ல, அவர்தான். அவர் என்ன நீங்க சொல்லாம கருவக்காட்டுக்கு வந்துட்டாரா? ஐயே சத்தியமா எனக்கு இது தெரியாது முட்டி. அவராதான் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்திருக்காரு. ஆனா காலையிலேயே நீ கேசரி கிண்டி இருக்கும்னு சொல்லல, எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இன்னைக்கு நாளை காதலர் தினம்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனா பாரு, எங்க மச்சானு கருவக்காட்டுக்குள்ள வந்து காதல் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டாரு. இவள் இங்க பாருடி இவள. ஆடேங்கப்பா, பாடுற வெக்கத்தை பாடுற. அப்புறம் என்ன அன்னைக்கிளிக்கா வெக்கமா? இவ்வளோ நேரம் மாமா ரொமான்ஸ் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு வெக்கம் வரல, எங்களை பார்த்தோன்னே வெக்கம் வந்துருச்சாக்கும். அதானே? நல்ல கேளடி மாடனு. எக்கோ நெடுவாளி இங்கடி தள்ளுடி, இன்னைக்கு சடங்கு சுத்துவோம். விளையாடியெல்லாம் வேணாண்டி, நீ விட்டுருங்கடி. சரி சரி, ரொம்ப வெக்கப்படாத, தலையை கொஞ்சம் தூக்கி பாரு. திவாலி, நீ விறகு வெட்டினதெல்லாம் போதும். வெட்டின விறகு அள்ளிக்கிட்டு நீ வீட்டுக்கு போ. இல்லைன்னா மச்சான் அந்த காட்டுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு. நீ வீட்டுக்கு வர்ற வரைக்கும் உனக்காக காவை காத்துக்கிட்டு இருப்பாரு. உங்களை பிரிச்ச பாவம் எங்களுக்கு எதுக்கு? இளம் ஜோடிகள் நல்லா வாழுங்க. அன்னைக்கிளிக்கா காதலர் தின நல்வாழ்த்துக்கள். அடியில அது வந்து சும்மா தான். அக்கா, நான் மனசுல இருந்து சொல்றேன், மாமா மாதிரி ஒரு மனுஷன் உங்களுக்கு புருஷனா கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா? நெசமா தக்கா மாடன்னு சொல்றேன். வருஷங்கள் கூட கூட வயசும் கூடுது, பொறுப்பும் கூடுது. குடும்பத்தை பார்க்கவே நேரம் இல்லை. இதுல எங்கிட்ட பொண்டாட்டியை பார்த்தோம்னு பொண்டாட்டியை மூஞ்சியை பார்த்து பேசுற ஆளுக்களே இங்க பல கோடி பேர் இருக்கையில, நீ எங்க இருக்கேன்னு தேடி தேடி வந்து உனக்காக ஓடி ஓடி காதலிக்கிறார் பத்தியா? இந்த மாதிரி மனுஷன் கிடைக்கிறதெல்லாம் தவம்க்கா. நீ என்ன தவம் செஞ்சியோ எங்க மச்சான் கிடைக்கிறதுக்கு? நெசமா தான் அன்னைக்கிளிக்கா, புள்ளைய பிறந்ததுக்கப்புறம் இனிமே நமக்கு என்னடி வயசாகி போயிருச்சு வேலையை பார்ப்போம்னு சொல்லாம, வயசே ஆனாலும் நான் உன் மேலே வச்சிருக்கிற காதல் குறையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்றதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுக்கா. உனக்கு கிடைச்சிருக்கு. நீ எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். நான் மட்டும் இல்லடி, நீங்க எல்லாரும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு ஆசை. நல்லா இருப்போம் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குற மக்களுக்கெல்லாம் காதலர் தின வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? ஐயா எனக்கு வெக்கமா இருக்கேன். அக்கா, அதான் மாமா இல்லையே, விஷ் பண்றதுக்குலாம் என்ன வெக்கம் சொல்லுங்க. சரி சொல்றேன் மக்கா. ரெடி, 1 2 3. அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். என்னை தீண்டக்கூடாதென வானோடும் சொல்லாத வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாத புல்லாங்குழல், நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீளுமே.